ஆட்சி பொறுப்பேற்று சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கொண்டு வருகிறது. சட்டம் ஒழுங்கு இதுவரைக்கும் பாதுகாக்கப்படவே இல்லை. இதுவரைக்கும் எத்தனையோ கொலைகள், எத்தனையோ கற்பழிப்புகள், சிறுமிகள் பெரியவர்கள் வரைக்கும் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரிய லிஸ்டே போயிட்டு இருக்கு. எங்கேயா புழக்கத்தில் இருக்கிறது, மது போதைகள் புழக்கத்தில் இருக்கிறது, எண்ணற்ற தீய விஷயங்கள் புழக்கத்தில் இருக்கு. அதை தாண்டி நீல படங்களை பார்ப்பது, இது போன்ற காட்சிகளை அப்படி வெளிப்படையாவே இருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை இருக்கு. சமூக வலைத்தளம்ன்றது இனி வரும் நாட்கள் இன்னும் வளரக்கூடிய ஒன்னாதான் இருக்கு. சமூகத்துடைய சீர்திருத்தங்கள் வளர்ந்து வருவதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் சீரழிவுக்கு தள்ளப்படுகிற காட்சிகளை தடுத்து நிறுத்துவது நம்மளுக்கு கடமையாகும். மதுபோதை எவ்வளவோ நம்ம தடுக்கணும்னு சொல்றோமோ, கஞ்சாவை எப்படி ஒழிக்கணும்னு சொல்றோமோ, அதுபோல இது போன்ற காட்சிகளை இங்க சோசியல் மீடியாவில் வருவதை முற்றிலும் தடுக்க வேண்டும். படுகொலை செய்யக்கூடியவர்கள் சொத்தை பறிமுதல் செய்து பாதிக்கப்பட்டவங்க கொடுத்து அரசாங்கம் ஏன் பணம் தரீங்க? நீங்க எதுக்கு தரீங்க? அரசாங்கம் கொலை செய்ய சொல்றீங்களா? நீங்க எதுக்கு பணம் தரீங்க? சம்பந்தப்பட்ட பறிமுதல் செய்யணும். பறிமுதல் செய்ய அவங்க கொடுங்க. அவங்க சொத்துல எழுதி வைங்க. செய்வானா? சட்டம் ஒன்று சரியா மாறுது இல்ல? அப்போ ஆனா அதையும் செய்யறவங்க இருக்காங்க. சொத்து போனாலும் பரவாயில்ல, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு பேசணும் நிறைய பேர் இருக்காங்க. போலீஸ் குடும்பத்துல பிறந்த அதிகாரி வீட்டுல பிறந்த ஒருத்தன் தங்கச்சியை காதல் பண்ணிட்டு, அக்காவை காதல் பண்ணிட்டான்னு போயிட்டு திட்டமிட்டு இட்டு வீட்டு வாசல்ல கேமரா கைட்டு வச்சுட்டு பிளான் பண்ணி கொலை பண்றான்னா பின்னாடி எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருப்பான். இது பின்னாடி பாதிப்பு வரும்னு தெரியல. கவின் கொலை வழக்குல அதான் நடந்தது. சட்ட ஒழுங்கு தன்னுடைய கடமையை சரியாக செய்தால், அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்து தந்தால், அவன் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கினால், கிட்டத்தட்ட 18 வயசுல போறான்னா அவன் 55 வயசுல ஜெயிலில் வரணும், 60 வயசுல ஜெயிலில் வரணும். அவன் இல்லற வாழ்க்கையே கூடாது. அது என் வீட்டுல இருந்தாலும் நாடகாதல் நடந்து போயிட்டான், என் சொத்தெல்லாம் எனக்கு ஏற்றி வச்சிட்டேன். ஒருத்தர் பத்திரிகையில சொல்லுங்க, நாடகாதல் சொல்லிக்கிறாங்க பைத்தியக்காரனுங்க. என்ன உள்ள நாடகாதல் நடக்குது? புலி கலஸ் கால போட்டா ஒருத்தவங்க கூட ஓடிடும், ஜீன்ஸ் போட்டு கொடுத்தா ஒருத்தவங்க கூட ஓடிடும், டிஷர்ட் போட்டா ஒருத்தவங்க கூட ஓடிடும். என்ன என் பொண்ணை ஒரு தெய்வமா பார்க்க தேவையில்ல. காதலத்தை இயல்பா வர்றது தானே. வணக்கம் நேயர்களே, இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆளும் கட்சி புது புது வித்தியாசமான விஷயங்களை செஞ்சுட்டு வருது. நிறைய விமர்சனங்கள் எழுந்து கொண்டே வருகிறது. இதை பத்தி தொடர்ந்து என்னோட பேசுவதற்காக இணைந்துள்ளார் சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திருப்பாக்குளன் அவர்கள். வாங்க சார் சந்திக்கலாம். வணக்கம் மேடம். தாவேக ஆட்சி பொறுப்பேற்று சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கொண்டு வருகிறது. சட்டம் ஒழுங்கு இதுவரைக்கும் பாதுகாக்கப்படவே இல்லை. எங்களுக்கு டைம் கொடுங்க தான் கேட்கறீங்க தவிர நீங்க என்ன பண்றீங்க, சட்டம் ஒழுங்கு சரிப்படுத்த முடியலன்னு கேள்விகள் வந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் எத்தனையோ கொலைகள், எத்தனையோ கற்பழிப்புகள், சிறுமிகள் பெரியவர்கள் வரைக்கும் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரிய லிஸ்டே போயிட்டு இருக்குது. கடந்த நாட்கள்ல மயிலாடுதுறையில் பாத்தீங்கன்னா 2 சாதி வெறி கொலை சம்பவம் நடந்திருக்கு. அதாவது சிறு வயதுடையவர் கொலை செய்யப்பட்டவர்கள் சிறு வயதுடையவர்கள். நீங்க சொல்றீங்க தாவேக ஆட்சி சிறந்த வகையில போயிட்டு இருக்கு, நல்லபடியா நாங்க பண்ணிட்டு இருக்கோம், கூட்டணியா நாங்க பண்ணிக்கும் போது மனசமா போயிட்டு இருக்கு, எல்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்ட்டு நீங்க வக்காலத்து வாங்க வரீங்க. இதெல்லாம் இன்னைக்கு தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல வரீங்க? நியாயமான கேள்வி, மக்களை எதிர்பார்க்கிற கேள்வி. அதாவது சட்டம் ஒழுங்கு இங்க பிரச்சனையா இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னா அங்க ஒரு பாலியல் வன்புணர்வு நடக்குது, அதையும் போயிட்டு அங்க விஜய் தடுக்கல அப்படின்னு கேக்குறாங்க. அவர் கேட்டுக்கணும், அப்படி நடக்கல. இது அந்த நடந்த குடும்பத்துக்கு எதிராக பேசுற சித்தரிச்சிட கூடாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க எங்கேயா புழக்கத்தில் இருக்கிறது, மது போதைகள் புழக்கத்தில் இருக்கிறது, எண்ணற்ற தீய விஷயங்கள் புழக்கத்தில் இருக்கு. அதை தாண்டி ரொம்ப மிகப்பெரிய உச்சத்தில் இருப்பது ஒரு சின்ன இளைஞர்களுக்கும் மது போதையில் இருப்பவர்களுக்கும் சோசியல் மீடியா வன்மத்தை கொடுத்து கொண்டே இருக்கு. ஆடை இல்லாமல் பெண்களை பார்ப்பது, அரைகுறைகளை பார்ப்பது, நீல படங்களை பார்ப்பது, இது போன்ற காட்சிகளை அப்படி வெளிப்படையாவே இருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை இருக்கு. மது போதையில் இருக்கிறவனுக்கு, அந்த காமத்தை செயல்களை பார்த்து கொண்டு இருப்பவனுக்கு மண்டையில ஏத்திக்கிட்டு போற அந்த இடத்துல ஆயா போறாளா, பொண்ணு போதா, சின்ன பிள்ளை போதா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் திரும்பி பார்க்கற யாரும் இல்ல, இந்த பக்கம் திரும்பி பார்க்கற யாரும் இல்ல. பின்னாடி பார்த்தா ரொம்ப தூரம் வீடு, உடனே ஏதோ ஒண்ணு பண்ணிடலாம். சமூக வலைத்தளம்ன்றது இனி வரும் நாட்கள் இன்னும் வளரக்கூடிய ஒன்னாதான் இருக்கு. சமூகத்துடைய சீர்திருத்தங்கள் வளர்ந்து வருவதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் சீரழிவுக்கு
தள்ளப்படுகிற காட்சிகளை தடுத்து நிறுத்துவது நம்மளோட கடமையாகும். சீரழிவுகளை தடுத்து, மதுபோதை எவ்வளவு நம்ம தடுக்கணும்னு சொல்றோமோ, கஞ்சாவை எப்படி ஒழிக்கணும்னு சொல்றோமோ, அதுபோல இது போன்ற காட்சிகளை இங்க சோசியல் மீடியாவில் வருவதை முற்றிலும் தடுக்க வேண்டும். முற்றிலும் தடுக்கணும். ஒண்ணு. இரண்டாவது, இங்கே சாதி ரீதியான ஆணவ படுகொலைகள் நடந்தேறி கொண்டே இருக்கிறது. நம்ம சொல்றோம் இது ஆணவ கொலை, சட்ட ஒழுங்கு சரியில்லை. அது இல்ல, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்றது சரியா நான் சொல்றேன் பாத்துங்க. சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனையை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு பின்னாடி அமைச்சருக்கு சொந்தக்காரர் இருக்கிறாங்க விட்டுறக்கூடாது. அவர் இந்த கம்யூனிட்டி சார்ந்தவர், அந்த கம்யூனிட்டி ஓட்டு வராம போயிடு, நமக்கு இதை தொடக்கூடாது அப்படின்னு போனா சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இதுதான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றது. ஒரு ஆளை பார்த்துட்டு யோகோ இதை மாத்தி எழுது, இதை மாத்தி, இது சந்தேக மரணம் அப்படின்னு எழுதுறீங்களா, இது சந்தேக மரணம். இன்னொன்னு பாருங்க, மயிலாடுதுறையில ஒரு பாப்பாவும் ஒரு தம்பியை இறந்துட்டாரு. அந்த தம்பி ஏற்கனவே ஒரு புகார் தராரு, எனக்கு இந்த பொண்ணோட பேசுறேன்னா அச்சுறுத்தல் இருக்கு, ஏன்னா இவங்க ஒரு 4-5 முறை மடக்கி என்ன அடிச்சிருக்காங்க, அவங்க மீது நடவடிக்கை எடுங்க. அவங்க பாக்குறா யாரு இப்போ காவல் நிலையத்திலே தப்பே என்ன தெரியுமா, போன உடனே யாரு வீடு, இவரா மாணிக்க வீடா, ஐயோ மாணிக்கம் அவர் இந்த சமுதாயமாச்சே, அவரா, ஐயோ போயா நான் சொல்லி அனுப்புறேன் போயா அப்படின்றாரு. இவனை புகார் அடி வாங்கி ரத்தம் வந்து நான் சொல்லி அனுப்புறேன் போயா, பெருமாள் கூட்டு போயா, ராமசாமி கூட்டு போ, ஆமா நீ போயா, என்ன எங்க வந்து போயா போயா நான் சொல்லிக்கிறேன் போயா. அன்னைக்கு ஐயா என்னையா இந்த மாதிரி பையனுக்கு ஒன்னும் பிரச்சனைக்கு போயா நான் சொல்லிட்டேன், சொல்லி இருக்க மாட்டாரு, பிரச்சனை இருக்கான்னு தெரியாது. கொண்டுட்டு பிறகு என்ன பண்ணுவாரு, போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துமாவார். யார் சொன்னாரோ அவர் தான் போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துமாவார். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல இது தெரிஞ்சு நம்ம போன்ற அமைப்புகள் அந்த இது மாதிரி வழக்கு கொடுத்துருக்கலாம், இது மாதிரி போயிருக்குது அப்படின்னா அப்பதான் சந்தேக மரத்தை கொஞ்சம் மாத்தலாம் முடிவு பண்ணுவார். இல்லைன்னா அது கூட கிடையாது. இதுதான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. ஆணவ படுகொலை செய்யக்கூடியவர்கள் சொத்தை பறிமுதல் செய்து பாதிக்கப்பட்டவங்க கொடுத்து அரசாங்கம் ஏன் பணம் தரீங்க, நீங்க எதுக்கு தரீங்க அரசாங்கம், அப்ப கொலை செய்ய சொல்றீங்களா, நீங்க எதுக்கு பணம் தரீங்க, சம்பந்தப்பட்ட பறிமுதல் செய்யணும், பறிமுதல் செய்ய அவங்களுக்கு கொடுங்க, வீட்டு சொத்துல எழுதி வைங்க. செய்வானா சட்டம் ஒழுங்கு சரியா மாறுது இல்ல, அப்போ செய்வியா நீ நாடக கதல் வெண்ணாங்கட்டி காதல சொல்றீங்களா, எந்த நாடக கதல் ஏன் அவன் சொத்தை கொடுத்தா சொல்லுங்க, அந்த லிஸ்ட் கொடுக்க பார்க்கலாம். ஒருத்தர் பத்திரிகை கொடுங்க, இந்த நாடக கதல் நடந்து போயிட்டான், என் சொத்தெல்லாம் எனக்கு ஏற்றி வச்சிட்டேன், ஒருத்தர் பத்திரிகை சொல்லுங்க, நாடக கதை சொல்லிக்கிறாங்க பைத்தியக்காரனுங்க. என்ன உள்ள நாடக கதை நடக்குது, எங்க நடந்திருக்குன்னு சொல்ற, பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, லவ் பண்ற வாங்க வாங்க நான் வந்துருவாங்களா, பெண்கள் அவ்வளவு மட்டமா நினைக்கிறீங்களா, உங்க வீட்டுல அக்கா தங்கச்சிகள் இல்ல, உங்க வீட்டு பொம்பளை பிள்ளைகள் அப்படி நினைப்பீங்களா, நீங்க பொண்ணு போச்சு ரோட்ல போனா லவ் பண்ணீங்கன்னா ஓடிடும், கூலிங் கலர்ஸ் கால போட்டா ஒருத்தவங்க கூட ஓடிடும், ஜீன்ஸ் போட்டு கொடுத்தா ஒருத்தவங்க கூட ஓடிடும், டிஷர்ட் போட்டா ஒருத்தவங்க கூட ஓடிடும். என்ன என் பொண்ணை ஒரு தெய்வமா பார்க்க தேவையில்ல, காதலத்தை இயல்பா வர்றது தானே, பல கோடி ரூபாய் செலவு பண்ணி கொடுத்தா கூட ஒருத்தர் கல்யாணம் தாங்க பண்ணி கொடுக்கணும். என்னங்க இது, எவ்வளவு அருவருப்பான பேச்சுகள். வளர்ந்து வர பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரை சொல்லி கொடுங்க, படிங்க, வேலை வாய்ப்பு போங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க திருமணம் பண்ணுங்க, தப்பு இல்ல, நல்ல வேலை வாய்ப்பு, இப்படி சொல்றது தப்பு கிடையாது. பார்த்தாலே கொலை பண்ணிடுவேன், நீ எப்படி பார்த்த, கண்கள் எதுக்கு இருக்கு, இப்படி பார்த்தாலே காதலாயிடும், என் பொண்ணு இப்படி பார்த்தா அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம ஒருத்தர் பார்த்தா எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க, ஒருத்தர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தா தானே பாக்குறது தெரியும், பார்க்காமல எப்படி தெரியும், என் பொண்ணு முறைச்சு பாக்குறான்னு அந்த பொண்ணு எப்படி சொல்லுச்சு, என் பிள்ளைய முறைச்சு பாக்குற அந்த பொண்ணு நான் எப்படி சொல்ல முடியும், ரெண்டு பேரும் பார்க்கணும், பார்த்தா தான் பார்க்க முடியும். இந்த புரிதலும் இந்த அறிதலும் இல்லாத பைத்தியத்தால் தான் இந்த மாதிரி கொலைகள்லாம் நடக்குது. அரசு சொத்தை பறிமுதல் செய்து சட்ட ஒழுங்கை காப்பாற்றினால் இனிவரும் காலங்களில் அது போன்ற வாய்ப்புகளுக்கு குறையும். ஆனா அதையும் செய்யறவனு இருக்கான், என் சொத்து போனாலும் பரவாயில்ல உன்னை விட மாட்டேன் அப்படின்னு பேசணும் நிறைய பேர் இருக்காங்க, என் சொத்தே போனாலும் பரவாயில்ல. போலீஸ் குடும்பத்துல பிறந்த அதிகாரி வீட்டுல பிறந்த ஒருத்தன் தங்கச்சியை காதல் பண்ணிட்டு அக்காவை காதல் பண்ணிட்டான்னு போயிட்டு திட்டமிட்டு இட்டு வீட்டு வாசல்ல கேமரா கைட்டு வச்சுட்டு பிளான் பண்ணி கொலை பண்றான்னா பின்னாடி எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருப்பான், இது பின்னாடி பாதிப்பு வரும்னு தெரியல. கவின் கொலை வழக்குல அதான் நடந்தது. அப்போ இதெல்லாம் எப்படி, இதுக்குதான் சட்ட ஒழுங்கு தன்னுடைய கடமையை சரியாக செய்தால், அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்து தந்தால், அவன் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கினால், கிட்டத்தட்ட 18 வயசுல போறான்னா அவன் 55 வயசுல ஜெயிலில் இருந்து வரணும், 60 வயசுல ஜெயில வரணும், அவள் இல்லற வாழ்க்கையே கூடாது. அது யார் வீட்டுல இருந்தாலும். எல்லா ஆட்சியிலும் இந்த ஒரு ஜாதி வெறியை கொலைன்றது நடந்துட்டு இருக்கு. மக்கள் மாற்றம் எதிர்பார்த்து கண்டிப்பா இந்த ஆட்சியில் நடக்காதுன்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க, இப்போ அது நடக்குது இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் நான் சோசியல் மீடியாவில் தான் நான் சொல்லுவேன். சோசியல் மீடியாவில தான் மிகப்பெரிய ஆபாசங்கள் இருக்கு. அந்த ஆபாசத்தை தமிழக அரசு, கிரைம் போலீஸ், சைபர் கிரைம் போலீஸ் அதை பிளாக் பண்ணிடணும். இப்போ நம்ம டிக்டாக்னு ஒண்ணு வந்தது, டிக்டாக் இந்தியாவே அரசாங்கம் பிளான் பண்ணிட்டாங்களே, வரல, அதே மாதிரி இதையும் பிளான் பண்ணிட்டா அந்த மாதிரி ஒரு ஃபீல் வர்றதுக்கு கிடையாது. ஏன்னா இங்க தமிழர்களுடைய கலாச்சாரம் என்பது ஆடைகளை மூடி மறைத்து பெண்கள் போவதுதான் தமிழ் கலாச்சார பண்புன்னு நம்ம பத்தில சொல்லி வரோம். மேலை நாடுகள் இருக்கிற கலாச்சாரம் அவங்க ஓப்பனா போவாங்க, ஓப்பனா வருவாங்க, அதை யாரும் பார்த்து செக்ஸ் ஃபீலிங் பண்றதே கிடையாது, அது காமன், அது மைண்ட்லயே வர கிடையாது. ஆனா இங்க ஃபீல் பண்றாங்க, இந்த மாதிரி இங்க கலாச்சாரத்தை வச்சுட்டாங்க, அப்படி ஒரு காட்சிப்படுத்தி சினிமாவில் காட்டி இருக்கிறாங்க, ஆன்றதும் ஊன்றதும் இப்படின்றதா அப்படின்றது, இது எல்லாம் அவங்க மைண்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணி. அதாவது பாக்யராஜ் சார் ஒரு படத்தினுடைய காட்சியை சொல்லியிருந்தாரு, பெண்கள் சென்சார் போர்ட்ல கூட இது சொன்னாங்க, நான் சினிமாவை காட்டுறேன், அதாவது வேலைக்கு போற அம்மா கிட்ட இந்த கொக்கி
போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரு அறைக்குள்ள கணவன் மனைவி இருக்கிறாங்க, அந்த இடத்துல அது மாதிரி போடுறது தப்பு இல்லையே. நீங்க வந்து இதை வந்து எப்படி வந்து தப்பா பார்ப்பீங்க? காட்சியே வந்து தனியா இருக்கிற ஒரு காட்சி தான், அதை வந்து எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சினிமா எங்கிருந்து சினிமா வருது? நம்மளால தானே வருது, மக்களால தானே. ஆமா, சினிமா அது வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க, இதை காட்சிப்படுத்த முடியல. அதை விட சரியான காட்சியை நம்மளுக்கு எடுக்கிறாங்க, தனியா இருக்கிறாங்க. அதனால அது வேற. அதனால அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டிக்டாக் வந்து நீங்க பிளான் பண்ண மாதிரி இந்த மாதிரி கருமத்தெல்லாம் தடுத்து நிறுத்தணும். இதுவும் மது போதைக்கு ஈக்குவலான மோசமானது, சீரழிவுக்கு காரணம். இதெல்லாம் ஒழிச்சாலும் தமிழக அரசு தயவு கூர்ந்து இதுல கவனம் செலுத்தி அதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த சைபர் கிரைம் போலீஸ் அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இது போன்ற ஆணவ கொலைகள் நடந்தால் அவங்களை உடனடியாக கண்டறிந்து அவர்களுக்கு உற்ற துணையாய் நிற்பவர்களை யாருமே வரக்கூடாது. காவல் நிலையத்தில் யாருமே அவங்களுக்கு ஆதரவு ஒத்து கூட வரக்கூடாது. நீங்க நல்லா சர்ச் பண்ணி பிடிங்க, தப்பு இல்லை. பொய்யான புகார்களா பணத்தோட விசாரிச்சே வழக்கு பதிவு செய்யுங்க. யாருமே வரக்கூடாது. அவர் தமிழ்நாட்டு சிறைக்குள்ளே போடாது, பிற மாநிலத்துல சிறையில போடுங்க. ஏன்னா வேறு அதுக்கு முன்னாடி அந்தமான்ல போட்டாங்க, நிக்கோபார்ல போட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி போட்டு விட்டுருங்க. போதை கலாச்சாரமும் சாதிய வன்கொடுமைகளும் இனி வரும் நாட்கள் தாவே காட்சியில் குறையும் சொல்றீங்க. குறைஞ்சு ஆகணும், அதுதான் நல்லது. ஒரு ஆட்சி மேல பழியை சுமத்தி கூட நான் சாதி வீரியா இருக்க கூடாதுங்க. மனித பண்புகள் இருந்து அவங்களா சுயமா சாதி சிந்தனையை கட்டெடுக்க வேண்டும். அது ஒரு தனிநபர் பிரச்சனை தானே. அது அரசு என்ன பண்ணும்? அரசு ஒரு சட்டத்தை தான் போட முடியும், அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ண முடியும். நானும் சுயமா இருக்கணும் இல்ல, நான் சுயமா சிந்திக்கணும் இல்ல. என் சிந்தனை தவறா இருந்து விட்டு அதை தூக்கி இன்னொருத்த மேல பழி போறது, உங்க மேல பழி போறது எப்படி சரியா இருக்கும்? சனாதனம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அநேகருக்கு வந்து ஒரு துண்டு பிரசுரங்கள் மூலியமா நீங்க வந்து வெளிப்படுத்துறீங்க. இதை நீங்க கொண்டு வந்தீங்க. போதை கலாச்சாரம் இன்னைக்கு, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இன்னைக்கு, சாதிய வன்முறைகள் இப்படின்ட்டு பல விஷயங்கள் நடத்திருக்கும் போது இதற்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? திரும்பவும் அதுதான் சொல்றோம். நம்ம வந்து யாருமே வந்து நீங்க போய் அதை செஞ்சுட்டு வாங்க சொல்ல பத்தல, நான் போய் அங்க செஞ்சுட்டு வாங்க. எதிர்பாராத விதமாக நடக்கிறது, அந்த எதிர்பாராத வர்றது ஒரு பிளான் இருக்குல்ல. ஒரு ஓப்பனா சொல்லுவோம், செக்ஸ் படத்தை பார்த்தா செக்ஸ் மூட்ல இருக்கிறான்ல, அந்த செக்ஸ் மூட தடுக்கணும். அது தடுக்க எதுல இருக்குது? சோசியல் மீடியாவில் இருக்கு. புரிதலோடு பல விளக்கங்களை கொடுத்திருக்கீங்க. நிகழ்ச்சியில் நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம